லாகரிதமோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பெனன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பெனன்ஸோட பேசிக் வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸ்பெனன்ஸோட லாஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லாகரிதமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபண்டமெண்டல்ஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லாகரிதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பெனன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே 3 raised to the power 4. ஸோ இங்கே 3ன்றது வந்து பேஸ், அதே மாதிரி இந்த 4ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ஸ் ஆர் எல்ஸ் பவர். ஸோ எது பேஸ் எது வந்து எக்ஸ்பெனன்ட் ஆர் பவர் வந்து உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஸோ 3ன்றது தான் வந்து பேஸ், இது வந்து பவர் ஆர் எக்ஸ்பெனன்ஸ். 3 raised to the power 4 இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 81. ஸோ இந்த 81 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 raised to the power 4. ஸோ இந்த 4 வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸை எத்தனை டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இட்ஸ் செல்ஃப் சேம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த பவர். ஸோ 3 multiplied by 3 multiplied by 3 multiplied by 3. ஸோ 3 வந்து எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், இந்த பவர் வந்து டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 times. அதாவது 3 into 3 into 3 into 3. 3 into 3 is 9. 3 into 3 is 9. So 9 multiplied by 9 பார்த்தீங்கன்னா 81. So 3 raised to the power 4 is 81. So இது வந்து exponential formல நம்ம expand பண்ணிருக்கோம். So this is the exponential form of representing relation between 3, 4 and 81. So in the same exponential form, அதாவது இந்த relation between 3, 4 and 81 வந்து logarithmic formல வந்து எப்படி எழுதணும் நீங்க பார்த்தீங்கன்னா log 81 to the base 3 which is equal to 4 இந்த மாதிரி எழுதணும். ஸோ இது எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா log 81 to the base 3 which is equal to 4. So 3 raised to the power 4 which is equal to 81 under the exponential form. Log 81 to the base 3 which is equal to 4 என்றது பார்த்தீங்கன்னா logarithmic form. So general form நீங்கள் பார்த்தீங்கன்னா a raised to the power b which is equal to c என்றது வந்து exponent form. இதுவே logarithmic form எழுதுனா log c to the base a which is equal to b. So இது exponential form, இது வந்து பார்த்தீங்கன்னா logarithmic form. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இது லாகரிதமிக் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி லாகரிதமிக் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா log 1000 to the base 10 which is equal to x. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டு கெட் த ஆன்சர் ரைட் இந்த இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம்லேருந்து லாகரிதமிக் ஃபார்ம் எப்படி எழுதணும், அதே மாதிரி லாகரிதமிக் ஃபார்ம்லேருந்து எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் எப்படி எழுதணும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஸை நம்ம எழுதிக்கணும், இதை வந்து பவரில் போடணும் which is equal to 1000. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 raised to the power watt which is equal to 1000 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், 10 multiplied by 10 multiplied by 10 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 1000 உங்களுக்கு கிடச்சிரும். which means 10 raised to the power watt நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 times 10 into 10 into 10 நீங்கள் பண்ணிங்கன்னா 1000. ஸோ 10 raised to the power 3 is 1000. ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3 நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 raised to the power 3 which is equal to நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1000 கிடைக்கும். which means உங்களோட ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா log 125 to the base 5 which is equal to x. ஸோ இங்கே நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை வந்து எக்ஸ்பெனன்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் ஆசிட்டிஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து பவரில் எழுதணும் x which is equal to 125. ஸோ 5 raised to the power எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 125 கிடைக்கும். which means 5 எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், 5 multiplied by 5 5 into 5 is 25 multiplied by 5 பண்ணிங்கன்னா 125 உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
which means x ஓட வேல்யூ இங்கே என்ன நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் 3. 5 எத்தனை டைம்ஸ் ரீபீட் பண்ணால் 125 கிடைக்குது 3 டைம்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ உங்களோட ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெனன்ட் ஃபார்மில் மறுபடியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். 5 raised to the power 3 which is equal to 5 multiplied by 5 multiplied by 5 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 125 ஆன்சர் கிடைக்கும். which means உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் லாகரிதம் ஆஃப் 1 டு எனி பேஸ், இந்த இடத்துல வந்து பேஸ் என்ன வேணால் இருக்கலாம், டு எனி பேஸ் இஸ் 0. அதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஸோ log 1 to the base 5 இது எப்படி ரீட் பண்ணுவீங்க, log 1 to the base 10, log 1 to the base a which is equal to எல்லாமே பார்த்தீங்கன்னா 0. ஸோ in general logarithm of 1 to any base is 0. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ். ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம log 1 to the base 5 which is equal to yன்னு வச்சுக்கலாம். இப்போ y-ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து எக்ஸ்பெனன்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எழுதும்போது எப்படி எழுதுறீங்க, இது வந்து log 1 to the base 5 which is equal to yன்னு எழுதுவோம். இது எக்ஸ்பெனன்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். 5 raised to the power y which is equal to 1. இது வந்து லாகரிதமிக் ஃபார்ம், அதோட ஈக்குவலண்ட் எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் வந்து 5 raised to the power y which is equal to 1. ஸோ 5 இங்கே என்ன வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். எனி நான் ஜீரோ நம்பர் raised to the power 0 அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம 0 பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்பெனன்ட் பார்த்தீங்கன்னா எனி நான் ஜீரோ நம்பர் raised to the power 0 அதோட ரிசல்ட் வந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் 5 எனி நான் ஜீரோ நம்பர் 5 power 0 அதோட ஆன்சர் 1. a raised to the power 0 அதோட ஆன்சர் 1. ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதமில் பார்க்கும்போது நம்ம சொன்னோம் லாகரிதம் ஆஃப் 1 to any base is 0. அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் தான் இது. இங்கே நான் வந்து பேஸ் வந்து நம்ம 5 எடுத்துருக்கோம். ஸோ log 1 to the base 5 which is equal to y எப்படி 0 வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 raised to the power y is equal to 1. இதோட ஈக்குவலண்ட் எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம். இதை வந்து y-ஓட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ட்டில் எனி நான் ஜீரோ நம்பர் raised to the power 0 அதோட ரிசல்ட் வந்து 1 இருக்கும். ஸோ இங்கே y-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரிப்ளேஸ் பண்ணுவீங்க 0. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ லாகரிதம் ஆஃப் 1 to any base is 0 எப்படி கிடைச்சதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாகரிதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னா லாகரிதம் ஆஃப் 5 to the base 5 which is equal to 1. Logarithm of 10 to the base 10 which is equal to 1. Logarithm of a to the base a which is equal to 1. So logarithm of any number to the same base. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே தான் இங்க பேஸ் கொடுத்திருக்கோம். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே தான் இங்க பேஸ் கொடுத்திருக்கோம். இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதே தான் இங்கேயும் பேஸ் கொடுத்திருக்கோம். ஸோ சேம் இருக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது logarithm of 1 to any base 0ன்னு பார்த்தோம். logarithm of any number to same base இருக்கும்போது it is always 1. நீங்கள் தனியாக உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து logarithm of 1 to any base is 0 நீங்கள் போட்டுடலாம். அதே மாதிரி logarithm of any number to same base இருக்கும்போது 1. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெனன்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ஈக்குவலண்ட் லாகரிதமிக் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் தெரியும். அதே மாதிரி லாகரிதமிக் ஃபார்ம் இருந்ததுன்னா ஈக்குவலண்ட் எக்ஸ்பெனன்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அதே மாதிரி ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். logarithm of 1 to any base is 0. அதே மாதிரி logarithm of any number to same base is 1. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப்ஸ், rules and properties, fundamental properties, formulas இதெல்லாம் பார்க்க போகிறோம். Thank you for watching this video.